உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்த்துக்களுடன் கோவை காயின் சொசைட்டி மெம்பர் பாலா. நம்ம சேனலில் தொடர்ந்து பழைய நாணயங்கள், பழைய ரூபா நோட்டை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அந்த வரிசையில் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹1 பழைய நோட்டில் ஒரு ஃபேன்சி நோட்டு நல்லா பாருங்கள். 000, 100, 200, 444. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 நோட்டு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 786 0 லாஸ்ட்டில் வந்திருக்கும். ஜீரோக்கு வேல்யூ இல்லை உங்களுக்கு தெரியும். இது வந்து 786 நம்ம இம்பார்ட்டண்டான நோட்டு. அது பழைய ரூபா நோட்டில் இந்த மாதிரி கிடைக்கிறது பெரிய விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா 800, 444, 777. இது ஒரு ஃபேன்சி நம்பர். அதில் வந்து 786 மட்டும் அந்த கேட்டகரியிலேருந்து சேஞ்சஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் 300 ஸ்டார்டிங்கில் 300லேருந்து 34லேருந்து 38 வரைக்கும் ஒரு கரெக்டான வரிசையில் இருக்கும். அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எல்லாம் 300 வரும். சரிங்களா? இது ஒரு ஃபேன்சி நம்பர். அடுத்தது பார்த்திங்கன்னா இது கட்டிங் எரர்னு சொல்லுவோம். கீழே பார்த்தீங்களா பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கீழே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்கும். தெரியுதுங்களா? இந்த ரூபா நோட்டு வந்து கட்டிங்கில் இருக்கும். தெரியுதுங்களா? அதே போல் கீழே இருக்கிறது உங்களுக்கு பார்டர் பெருசாக இருக்கும். இது வந்து கட்டிங் எரரு. கீழே இருக்கிற பார்டரும் பார்த்துக்குங்க. இந்த 2 நோட் இருக்குது. கட்டிங் எரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நோட்டு வரும். இந்த மாதிரி செமி ஃபேன்சி தேவைப்படுறவங்களுக்கும் கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 100 நோட்டுக்கு மேலே லூஸ் நோட்டில் உங்களுக்கு 100 நோட்டுக்கு மேலே வந்து நம்மகிட்ட இருக்குது. புதுசாக கலெக்ஷன் பண்ணுறவங்க இல்லை வந்துட்டு ஏற்கனவே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நோட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் பார்த்துக்குங்க. நம்பர் தரேன், பார்த்துட்டு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்குங்க, ப்ரைஸும் கேட்டுக்குங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏற்கனவே நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம வீடியோவை நாங்கள் போட்டுட்ருக்கோம். ₹1 கூட கேட்குறவங்களுக்கு கொடுக்காதீங்க. அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.